த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் டெல்லியில நடந்திருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க இருக்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்த இலக்கு 400. ஆனா அந்த 400 அவங்களுக்கு கிடைக்கல. மூன்றாவது முறையா பாஜக மத்தியில ஆட்சியை அமைச்சிருந்தாலும் கூட அவங்களால அந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்க முடியாம இருந்தது. அதுக்கு காரணம் நைட் மேரா அவங்களுக்கு அமைஞ்சிருந்த இந்தியா கூட்டணி. ஏன்னா இப்படியான ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி நினைக்கவே இல்லை. கடுமையான முரண்பாடுகள் கொண்ட இத்தனை கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து நிச்சயமா ஜெயிக்க முடியாது, நம்மளுடைய 400 இடங்களை கண்டிப்பா தட்டி தூக்குறோம் அப்படின்றதுலதான் பாரதிய ஜனதா கட்சியினர் ரொம்ப திண்ணமா இருந்தாங்க. ஆனா ராகுல் காந்தி, தமிழ்நாட்டிலிருந்து மு.க. ஸ்டாலின் இவங்களுடைய கடுமையான ஒருங்கிணைப்பின் காரணமா இந்தியா கூட்டணி அப்படின்றது அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இவங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த கூட்டணி தொடர்ந்து வலுவா இருந்துகிட்டே இருந்ததுனால நாடாளுமன்றத்துல அவங்க நினைச்ச சட்டங்களை கொண்டு வர முடியாம திணறிக்கிட்டு இருந்தாங்க பாஜக. அது மட்டும் இல்லாம பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் எப்ப வேணாலும் கூட்டணியிலிருந்து கலண்டு போயிடலாம், பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை அவருக்கு தோல்வி கிடைக்கும் பட்சத்துல மத்தியில கூட்டணி பிளவுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. இதை ரொம்பவும் உன்னிப்பா கவனிச்சிருந்தாங்க பாஜக. அதனால இந்தியா கூட்டணியை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமா இருந்துட்டு வந்த சூழல்ல அதை அவங்க இப்போ சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி முழுமையா நாங்க விலகிறோம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆம் ஆத்மி கட்சி ஒட்டியும் ஒட்டாம தான் இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ். ஏன்னா டெல்லியில அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதி முக்கியமான காரணமா இருந்தது காங்கிரஸ் எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் பரவலா கிளை பரப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்களுடைய மெயின் டார்கெட் அப்படின்றது காங்கிரஸ் தான். ஏன்னா பாஜகவை வீழ்த்த முடியாத இடத்துல ரொம்ப வலுவான இடத்துல இருக்கிறாங்க. அதே நேரத்துல ரொம்ப சுலபமான எதிரியா காங்கிரஸை தான் ஆம் ஆத்மி கட்சி பார்த்திருந்தாங்க. ஆனாலும் கூட மற்ற கட்சிகள் ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டதுனாலதான் இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மி அங்கம் வகிச்சிருந்தாங்க. இப்போ முதலா இந்த கூட்டணியிலிருந்து பிச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. சரி, இது ஆம் ஆத்மி ஏன் உடனடியா பிரிஞ்சு போனாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையான கேள்வி எழும். ஏன்னா இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் நேரடியா போட்டி போடக்கூடிய எந்த மாநில சட்டப்பேரவை தேர்தலும் வரல. ஆனாலும் காரணம் என்ன? ஏன்னா மணிஷ் சிசோடியா தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி அத்தனை ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர்களுக்கும் எதிராக ஈடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி கூட அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவும் அவங்க பயன்படுத்தின செல்போன் அப்படின்றது ரொம்ப உயர் ரக செல்போனா இருந்தது, அதை அவங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வாங்கி குவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகி அவங்களுடைய இமேஜ் அப்படின்றது ரொம்ப கடுமையா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே வரணும், வந்தாச்சு. ரெண்டாவது பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் அப்படின்றது. இந்த இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றத நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல ஆம் ஆத்மி ரொம்ப வெளிப்படையா வெளிப்படுத்துவாங்க. ஆம் ஆத்மி மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் சொல்லப்படுது. உத்தவ் தாக்கரேவை தங்கள் பக்கம் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல பாஜக ரொம்ப தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறாங்க. உத்தவ் தாக்கரேவை மகாராஷ்டிரா மாநில முதல்வரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் சில தினங்களுக்கு முன்னாடி சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இதை தனக்கான ஆபத்தா உணர்ந்திருக்கிறாரு மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே. மகாராஷ்டிரா இப்படியான ஒரு பச்சோந்தியை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு உத்தவ் தாக்கரேவை கடுமையா சாடி இருக்கிறாரு. காரணம், உத்தவ் தாக்கரே பாஜக மீண்டும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கான பதவியிலிருந்து அனைத்துமே பறி போயிரும் அப்படின்றதுல அவர் ரொம்ப திட்டவட்டமா தீவிரமா இருக்கிறாரு. அதனால இதை ஆரம்ப கட்டத்திலே உடைச்சிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு பெரும் பலம் பிரிஞ்சு போகுது அப்படின்றதுதான் இந்த சமிகையை ரொம்ப முக்கியமானதா பார்க்கணும். அடுத்தது திமுக காங்கிரஸ் இடையில இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு. ஆரம்ப கட்டத்திலிருந்தே சின்ன சின்ன உரசல்கள் அவங்களுக்குள்ள இருந்துட்டு வந்தாலும் கூட காமராஜருடைய பெயரை பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் கடுமையான முறையில திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வரைக்கும் இந்த விஷயம் போயிருந்தாலும் கூட அந்த கசப்பு அப்படின்றது பெரிய அளவுல எழ தொடங்கி இருக்கு. அடுத்தது சமாஜ்வாதி கட்சி. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட இவர் கூட்டணியில் தொடருவாரா அப்படின்றது பலத்த சந்தேகம். இன்னொரு பக்கம் அடுத்த ஆண்டு நடைபெற போகக்கூடிய மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல், ஏற்கனவே அங்க பிரிஞ்சுதான் நாங்க இருக்கிறோம், ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு மம்தா பானர்ஜி ஏற்கனவே கதவை இழுத்தி சாத்திட்டாங்க. அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள். சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரைவு அறிக்கையில இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே ரொம்ப லிமிட்டடான ஆக்சஸ்குள்ளதான் இருக்கிறோம்,
அதாவது எங்களுடைய பணி அப்படின்றது ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்குது அப்படின்றத வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே தனித்தனியா பிரிஞ்சு போக தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இதை தங்களுக்கான பிரகாசமான வாய்ப்பா பாஜக பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப யார் யாரெல்லாம் இப்படி பிரிஞ்சு போறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒண்ணு அவங்க பக்கம் சேர்த்துக்கணும், இல்ல அவங்களை எதிர்க்காம பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனா பாஜக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கான சந்தோஷமான விஷயம் கிடைச்சிருக்கு. அது அவங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. அதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் தனித்தனியா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலையே நான் இங்கிருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.